Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோல நாம எடுத்துக்காட்டு 1.17 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்குகள், பயிற்சி கணக்குகள் எல்லாமே என்னோட பிளேலிஸ்ட் தமிழ் இருக்கும். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நாம எடுத்துக்காட்டு 1.17 பார்ப்போம். கொஸ்டின் என்னன்னா, f ஆனது 6ல் இருந்து 6க்கான சார்பு, மேலும் அது f of x is equal to 3x minus 5 என வரையறுக்கப்படுகிறது. a, 4 மற்றும் 1, b என கொடுக்கப்பட்டால் a மற்றும் b இன் மதிப்புகளை காண்க. இதுதான் எடுத்துக்காட்டு 1.17. இப்போ நம்ம ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் ஆன்சருக்காக இந்த கொஸ்டின் எழுதியிருக்கேன். f ஆனது 6ல் இருந்து 6க்கான சார்பு, மேலும் அது f of x is equal to 3x minus 5 என வரையறுக்கப்படுகிறது. a, 4 மற்றும் 1, b என கொடுக்கப்பட்டால் a மற்றும் b இன் மதிப்புகளை காண்க. இப்போ இந்த கொஸ்டின் எப்படின்னா, இந்த f of xன்றது அந்த சார்புக்கான ஃபார்முலா. ஓகே, சார்புக்கான ஃபார்முலா. அப்போ அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, a, 4, 1, b. அப்போ இந்த 2 பாயிண்ட்டை வச்சு இந்த 2 பாயிண்ட்டை இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது நமக்கு a, b யோட வேல்யூ கிடைக்கும். அதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, a மற்றும் b இன் மதிப்புகள். இப்போ நம்ம கொடுத்திருக்கிற எல்லா டேட்டாவும் இந்த ஆன்சர் தீர்வு எழுத போறோம். ஃபர்ஸ்ட் வந்து f of x is equal to 3x minus 5. இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா 2 பாயிண்ட்ஸ் a, 4, 1, b. இப்போ இந்த a, 4 இந்த பாயிண்ட்ல இப்போ இன்புட் அவுட்புட் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்றது இன்புட். ஓகே, செகண்ட் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்றது அவுட்புட். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ இன்புட்னா வந்து தமிழ் சொல்லும்போது உள்ளீடு, அவுட்புட் வந்து வெளியீடு. அப்போ a வந்து உள்ளீடு, 4 வந்து வெளியீடு. உள்ளீடு வெளியீடு கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி. இப்போ நிழல் ஒரு 300 கான்செப்ட் எடுத்துட்டோம்னா 300ன்றது ஃபர்ஸ்ட் வரும். முன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, முன் அப்படின்றது ஃப்ரெண்ட் அப்படின்றதுனா அது ஞாபகம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வேல்யூ வந்து 300, செகண்ட் வேல்யூ வந்து நிழல் வந்து பேக், நிழல் வந்து பேக். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 300, செகண்ட் வந்து நிழல். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து உள்ளீடு, செகண்ட் வந்து வெளியீடு. இப்போ அதே மாதிரி 1, பிக்கும் அப்படிதான். 1 இன்புட், b வந்து அவுட்புட். அதாவது 1 உள்ளீடு, b வெளியீடு. அல்லது 1 300, b நிழலுறு. அப்போ இந்த கொஸ்டின் இப்போ நம்ம இந்த ஃபார்முலால இன்புட் அதாவது உள்ளீடு வேல்யூவும் வெளியீடு வேல்யூவையும் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். இப்போ இதுல எக்ஸ்ன்றது உள்ளீடு. ஓகே, எக்ஸ்ன்றது உள்ளீடு, f of xன்றது வெளியீடு. அதாவது எக்ஸ் இன்புட், f of x வந்து அவுட்புட். எக்ஸ் இப்போ நம்ம எக்ஸுக்கான வேல்யூ இதுல என்ன வரும்னா, இந்த பாயிண்ட்ல இன்புட் a. ஓகே, f of xக்கான வேல்யூ என்ன, 4. இதை நம்ம இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். அப்போ ஈஸியா நமக்கு a ஓட வேல்யூ கிடைக்கும். இப்போ f of x என்ன, 4 4 ஈக்குவல் டு 3x மைனஸ் 5. 3 x ஓட வேல்யூ என்ன, இங்க a இருக்கு. அப்போ 3 பெருக்கல் a மைனஸ் 5. 3 பெருக்கல் a னா 3a மைனஸ் 5. அப்போ நம்ம இந்த சைடை வந்து சேஞ்ச் பண்ண போறோம்னா லெஃப்ட் சைடு ரைட்ல வரும், ரைட் சைட்ல இருக்கிறது லெஃப்ட்ல வரும். அப்போ 3a ஈக்குவல் 3a மைனஸ் 5 ஈக்குவல் டு 4. அப்போ இதுல இருந்து a கண்டுபிடிக்கணும். நம்ம a வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா 3a ஈக்குவல் டு 4, இந்த மைனஸ் 5 இந்த பக்கம் வரும்போது பிளஸ் 5 மாறும். இப்போ ஆன்சர் என்ன, 9. 3aக்கான ஆன்சர் ஈக்குவல் டு 9. அப்போ a வந்து 9 டிவைடட் பை 3. 1 பெருக்கல் 3 3, 3 9. ஆன்சர் என்ன, a யோட வேல்யூ என்ன, 3. இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. a யோட வேல்யூ
ஏயோட வேல்யூ வந்து 3 தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணி நமக்கு வந்து ஏ வேல்யூ கிடைச்சிருச்சு. இனி வந்து இந்த செகண்ட் பாயிண்ட்டை வந்து அப்ளை பண்ண போறோம். இப்போ செகண்ட் பாயிண்ட் அப்ளை பண்ணோம்னா சேம் ஃபார்முலால f of x is equal to 3x 3x minus 5 அதை தான் அப்ளை பண்ண போறோம். இப்போ f of x equal to 3x minus 5. இங்க செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 1, b ரைட். அப்போ இதுல இன்புட் அதாவது உள்ளீடு என்ன 1, வெளியீடு என்ன b. இப்போ இதுல x அதாவது xன்றது உள்ளீடு, f of xன்றது வெளியீடு. ஓகே, இன்புட் அவுட்புட்னா ஈஸியா புரியும். xன்றது உள்ளீடு, f of xன்றது வெளியீடு. இப்போ இதுல x என்ன வேல்யூ 1, f of x என்ன b. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்? f of xக்கு b 3x 3 into x ஓட வேல்யூ 1, 3 into 1 minus 5. அப்போ ஆன்சர் என்னன்னா b ஓட வேல்யூ வந்து b equal to 3 பெருக்கல் 1 3, 3 minus 5 2 minus 2. b ஓட வேல்யூ என்ன -2. இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ a ஓட வேல்யூ வந்து 1, சாரி a ஓட வேல்யூ 3 இங்க இருக்கு, b ஓட வேல்யூ -2. இதுதான் வந்து ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த பாயிண்டோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன, செகண்ட் வேல்யூ என்ன, செகண்ட் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன, செகண்ட் வேல்யூ எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா பண்ண முடியும். This much I had in this video. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இது இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பிளாக்வுட் டெக்னிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங்.